மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா இவன் காருக்குள்ள இருந்து வீடியோ விடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க ஊர்ல எல்லாம் மழை ஜாஸ்தி, ரொம்ப குளிர், அதனால கரண்ட் எல்லாம் கட் ஆயிருக்கு, அடிக்கடி போயிடுது. அடிக்கடின்னு இல்லை, மொத்தமாவே இல்லை, நம்ம வண்டியில தான் சார்ஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்ததா நம்மளோட நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அதிரடியா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஞானசேகரன் வழக்கு எல்லாரும் தெரியும். அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரன் ஒரு 11 பிரிவு கீழ் வழக்கு பதிவு செஞ்சு குற்றப்பத்திரிக்கை முடிவு பண்ணியிருக்காங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். இதெல்லாம் தாண்டி நம்ம முக்கியமா இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, அண்ணாமலைக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும்னு நாங்க பார்க்கணும். காரணம் என்னன்னா, ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது நிறைய இந்த மாணவிக்காக சாட்டையெல்லாம் அடிச்சு, உண்மையிலேயே ஒத்த மனிதனா, உண்மையிலேயே என்னால எதுவுமே செய்ய முடியலையே, ஏதாவது ஒண்ணு, இதுக்கெல்லாம் நம்மளதான் நாமே தண்டிக்கிற தவிர வேற வழி இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஒரு முயற்சி எடுத்திருந்தாரு. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலை கேள்வி கேட்டதுனாலதான். இப்ப சிவகிரியில ஒரு குற்றவாளி அங்கங்க நடந்துட்டு இருந்துச்சு. அங்கங்க பல்லடம், ஈரோடு அந்த கொங்கு பகுதியில வீட்டுல தனியா இருக்கிறவங்கள பார்த்து நிறைய கொலைகள் நடந்துட்டு இருந்துச்சு பாருங்க. அப்போ அதையும் கூட ஒரு டைம் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி இத்தனை நாள், அதாவது 20ஆம் தேதிக்குள்ளார நீங்க அதை கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பா நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உண்மையிலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க. தேங்காய் உரிக்கிற நபர்கள் அங்க சுத்தி முத்தி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்கிறதா அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டாரு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 5 மாசம் 6 மாசத்துலயே இந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னு நம்ம பார்க்கப்படணும். ஆனா இதெல்லாம் தாண்டி இனி முடியலன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். ஏன்னா யார் அந்த சார்ங்கிற ஒரு விஷயம் அண்ணாமலை அன்னைக்கே ஒரு வீடியோவில் ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த ஞானசேகரன் யாரோட பேசினாரு என்ன ஏதுங்கிற அந்த ஆடியோ என்கிட்ட இருக்கு. அவங்க சப்போஸ் அவங்க கண்டுபிடிக்கலைன்னா அந்த ஆடியோவை நான் விடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் அவன் குற்றவாளின்னு சொல்லி அவனை முடிவு பண்ணியிருந்தாலும் கூட அந்த யார்ன்ற அந்த சார் அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறிதான். எல்லா மனசுலயும் அது இருந்துட்டு தான் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா இன்னும் இப்ப குற்றவாளி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு வரலாம் திமுக அரசு. ஆனா உண்மையிலேயே திமுக அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். ஏன்னா நீதிமன்றமே தானா முன் ஒரு 3 ஐஏஎஸ் அதிகாரிகளை முன் வச்சுதான் விசாரணை நடந்ததா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த இடத்துல ஏதோ இவங்க சொல்லுவாங்க எங்க ஆட்சியில தான் இந்த மாதிரி நாங்க தான் தீர்ப்பு, எங்க ஆட்சியில தான் தீர்ப்பு கொடுத்தது அப்படின்ற ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டினான்னா உண்மையிலேயே அது சேராதுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். முழுக்க முழுக்க இது அண்ணாமலைக்கு தான் சாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இன்னைக்கு எதிர்கட்சியா நிறைய செயல்படுறாங்க. ஆனா என்னதான் ஒரு போராட்டம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது தீர்வுக்கு வர்றதில்ல. ஆனா அண்ணாமலை எடுத்த ஒரு பிரச்சனைக்கு அவர் தீர்வுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது, இல்ல கேள்வி எழுப்பும் போது அது அடிக்கடி தீர்வுக்கு வருதுன்னு நம்ம இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால இன்னைக்கு அண்ணாமலைக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம தக் லைஃப் அந்த ஒரு கமல்ஹாசனோட படம் ரிலீஸ் ஆடியோ லான்ச்ல கர்நாடகா ஆக்டர் சிவகுமார் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ கமல்ஹாசனை ஒரு புகழாரமா ஒரு பேசுற மாதிரி என்னோட ஃபேமிலி சிவராஜ் குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவருக்கு என்னோட ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி கர்நாடகாவில் இருக்கு. அப்போ அது வித்தியாசமே இல்லை. ஏன்னா நான் தமிழன், தமிழ்ல இருந்து பிறந்த ஒரு கன்னட மொழி தான் அங்க இவரோட குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ் மொழியில இருந்துதான் கன்னடம் பிறந்திருக்குன்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் இன்னைக்கு கர்நாடகாவில் பெரிய லெவல்ல பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி சித்தராமையா அவர்கள் எல்லாம் நிறைய குரல் எதிர்ப்ப, கன்னட பத்தி அவருக்கு என்ன தெரியும், கன்னடோட ஹிஸ்டரி என்ன தெரியும்ன்ற மாதிரி நிறைய குரல் அங்க கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்ததா இங்க தமிழிசை அவங்க எல்லாம் நிறைய இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் சீமான் அவர்கள் உண்மைதானே சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம
இப்பதான் எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து திமுக சார்பில் எல்லாமே ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க கமலஹாசனுக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பாருங்க, ஒரு ஆடியோ லான்ச் நடந்தோன்னா எல்லாமே ஒரு சர்ச்சை பண்றது வேடிக்கையா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா இது வரைக்கும் தமிழ் படத்துல ஏதாவது ஒரு விஷயத்த அந்த இடத்துல பேசப்படுவாங்க. ஏதோ சர்ச்சை ஆகிற மாதிரி அந்த பட ரிலீஸ்ல வந்து அந்த ஆடியோ லான்ச்ல வந்து அது பேசணும், எல்லாருமே தமிழகம் முழுக்க பேசணும். இப்ப எல்லாம் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் பார்த்தவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு நல்லா ஓடணும்னா மக்கள் மத்தியில் அது பேசப்படும், பெரிய லெவல்ல ஹிட் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து சர்ச்சைக்குரிய கருத்து இப்ப பாருங்க, இப்ப யாருக்கு லாஸ்ன்ற மாதிரி கர்நாடகாக்காரங்க ஏற்கனவே நமக்கு வந்து தமிழர்கள் பார்த்தா காவிரி நீர் அது இதுன்னு பார்த்தாலே நமக்கு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லும் போது நம்ம தமிழகத்துல இருந்து எந்த எதிர்ப்பும் இருக்காது. ஏன்னா மூத்த மொழி உலகில் முதல் தோன்றிய மொழி மூத்த மொழி தமிழ், அங்கிருந்துதான் எல்லாமே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஆனா இதை தாண்டி இன்னும் இந்த படம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சப்போஸ் அவாய்ட் பண்றதா இருந்தானா இவருக்கு தான் லாஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ்ல மட்டும் தமிழ் ஆக்டர் மத்தியில ஏன் ஒரு சர்ச்சை கிளப்புறாங்கிற கேள்வி இங்க வருது. ஆனா உண்மையிலேயே சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நல்லா படம் ஓடினா போதுமா? ஏன்னா அடுத்த நாட்டுல அவரோட பிசினஸ் இல்ல படமானாலும் எதுவுமே ஓட வேணாமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மொழி பிரச்சனையை வந்து வேணும்னே பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி தான் என்னை பொறுத்தளவு அதை சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ ஆடியோ லான்ச் போனோமா வந்தோமா ஏதாவது ஒண்ணு விஷயமா அதை ஒரு புகழாரம் பாடுறோமா ஏதோ ஒண்ணு வேற விதமா பேசிட்டு வரலான்னு தான். ஏன்னா இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு, ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படா யாராவது ஒரு பிரச்சனைய வாயில இருந்து விடுவாங்க, அதை வச்சு ஏதாவது அரசியல் செய்யலாமா அப்படின்னு தான் எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து தமிழகம் மட்டும் இல்ல, கர்நாடகாவை சேர்த்துதான். ஏன்னா இங்கதான் ஒரு மொழி பிரச்சனையை வச்சு ஏதாவது ஒண்ணு விஷயம், இப்ப நம்ம பாராளுமன்றத்துல ஏதாவது தமிழர்கள் பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டானா அப்பவே ஒட்டுமொத்த தமிழர்கள் பத்தி பாராளுமன்றத்துல இவர் பேசிட்டாரு அப்படின்னு சர்ச்சை நம்ம பண்ற பாருங்க. அதே மாதிரிதான் இப்பவும் கர்நாடகா பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு பாருங்க, அப்படி இப்படின்ற மாதிரி இன்னைக்கு சர்ச்சைக்குரிய பேச்சு வந்து இதெல்லாம் தாண்டி ஏன் எதுக்குன்னு அந்த கேள்வி வரும். அப்ப இந்த படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து என்னன்னா படம் வந்து நல்லா ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு, இந்த படம் எல்லாரும் பேசுவாங்க. இது வந்து ஒரு குறுக்கு வழின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகளுக்கு வந்து குறுக்கு வழியம்னு நம்ம சொல்லலாம். இது கை வந்த கலையான்னு கூட நம்ம தான் வெளியில இருந்து ஏன் இவங்களுக்கு தேவையா, ஏன் இதுக்கு பேசுறாங்கன்னு நம்ம பாக்குறோம் வெளியில இருந்து சாமானிய மக்களா. ஆனா உண்மையிலேயே அரசியல்ல பார்த்தான்னா இவங்க வேணும்னே பண்ணுவாங்க, வேணும்னே. ஏன்னா இது வரைக்கும் வந்து எதுவுமே கமலஹாசன் பத்தி யாருமே பேசல. இப்ப பாருங்களேன், எம்பி சீட் ஆன உடனே ஒட்டு மொத்தமா எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. அப்ப கமலஹாசனுங்கிறது வந்து முழு திரையில தெரியப்படும். இதுதான் இவங்களோட நோக்கமே ஒழிய சர்ச்சைக்குரிய பேசிட்டாங்க அது இது. ஏன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் கடந்து போறவங்க தானே, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் அடுத்த பிரச்சனை வந்தா இதை மறந்துடுறோம். இதுதான் இங்க தமிழகம் ஆனாலும் சரி, கர்நாடகா எங்க ஆனாலும் சரி, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பேசப்படுறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு, நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயம். ஆனா இந்த மாதிரி குறுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு சொல்லி ஃபேமஸ் ஆகுறது வந்து ஒரு நிரந்தரமற்றதுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும்.